அவ உடனே கிளம்பி இங்க வரேன்னு சொல்லிட்டா. என்ன யமுனா, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அவளுக்கு சாயந்தரம் வரைக்கும் இன்டர்வியூ இருக்கு. இப்ப எதுக்கு இத பத்தி அவட்ட சொன்ன? ஏன் என்னாச்சுமா? போங்கம்மா உள்ள. என்ன சொல்றீங்க? சாயந்தரம் வரைக்கும் இருக்கா? ஆமா யமுனா, 2 செக்ஷன் இருக்கு. காலையில ஒரு செக்ஷன், சாயந்தரம் ஒரு செக்ஷன். இப்ப வரைக்கும் ஒண்ணுதான் முடிஞ்சிருக்கும். இன்னொன்னு இனிமேதான் நடக்கும். அதுக்குள்ள ஏன் யமுனா அவசரப்பட்டு சொன்ன? அதான் நான் அவ்வளவு தூரம் சொன்னல, அவ இன்டர்வியூ முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னு. என்ன யமுனா, அதுக்குள்ள இந்த விஷயத்தை போய் அவட்ட சொல்லிருக்கியே? ஐயோ, எனக்கு இது எதுவுமே தெரியாது கார்த்திக். ஒன்னும் கவலைப்படாத, திரும்ப அவளுக்கு போன் பண்ணி அவளை வர வேண்டாம்னு சொல்லு. அவ நம்பர்ல இருந்து கூப்பிடல, வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டா. நான் அதுக்கு ட்ரை பண்றேன். பண்ணு. போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன யமுனா நீ? நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு பக்கம் அம்மாவை காணோம், இன்னொரு பக்கம் சக்தியோட இன்டர்வியூவை நான் கெடுத்து விட்டுட்டேன். எல்லாமே என்னாலதான் கார்த்திக். ஏங்க நம்ம வீட்ல எல்லாமே தப்பா நடக்குது. சரி சரி, இப்ப நீ டென்ஷன் ஆகாத. சக்தியோட வெற்றி இருக்கார்ல, அவரு பார்த்து பாரு. வெற்றி, அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஏய், நான் சொல்றத கேளு. அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாங்களா இல்லையான்னு தான் நான் கேட்டேன். சக்தி 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 யாருமா? ஏய் போ, உன்னதான் கூப்பிடுறாங்க, உள்ள போ. வெற்றி, அம்மா வெற்றி, அங்க அம்மா. ஏய் முதல்ல போ, உன்னை கூப்பிடுறாங்கல்ல, அப்புறம் பாத்துக்கலாம், போ. அப்பாடா, இனிமே பிரச்சனையே இல்ல. சக்தி கலெக்டர் ஆயிடுவா. புஷ்பா, ஆப்பு உனக்கு தாண்டி. இதோ வரேன். Please sit down. அம்மாவை நைட்ல இருந்து காணுண்டி. Are you okay, Shakti? 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 Yes, ma'am. I'm asking you only. Are you okay? Yes, ma'am. இது செகண்ட் செக்ஷன். இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியும்ல. பக்கத்து வீட்ல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, புஷ்பா இங்க வந்து சண்டை போட்டுட்டு போனான்னு. சக்தி சக்தி, என்னாச்சுமா? ஹலோ சக்தி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சாரி சார், என்ன கேட்டீங்க? இவ்வளவு நேரம் பேசுனது காதுல விழுகலையா? வாட் ஹேப்பன் டு யூ? சாரி சார், சொல்லுங்க. Are you okay? எஸ் மேம். Okay. The first question goes to this way. Suppose you become the district collector of Madurai district. What will be your suggestions to increase the productivity of agriculture products in Madurai district? What happened? Shakti, what happened to you? Shakti. நானும் கார்த்திக்கும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோண்டி, எங்கேயுமே அம்மா இல்ல. சக்தி, என்னாச்சு சார்? அத நீதாம்மா சொல்லணும். என்னாச்சு உனக்கு? சாரி சார், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கேன். என்ன சொல்ற? சாரி சார், நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மூட்ல இல்ல, என்ன மன்னிச்சிருங்க சார். சக்தி, சார், என்ன சார் ஆச்சு இந்த பொண்ணுக்கு? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார். சார், இவதான் டாப்பரா வருவான்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார்.
இப்ப போய் இவன்கிட்ட என்னால இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியலன்னு சொன்னா இவன் கோவப்படுவான். இவன்கிட்ட இப்போதைக்கு இதை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஐயோ, நம்ம போன் வெற்றிக்கிட்ட இருக்கே, இப்ப என்ன பண்றது? நான் என்னன்னு போய் பார்க்கறேன். சார் சீக்கிரம் போங்க சார். நீங்க போறதுக்குள்ள அந்த பொண்ணு வெளியில போயிட போறா. ஓகே ஓகே. வெற்றி, எக்ஸ்கியூஸ் மீ சார், சக்தி கூட வந்தவங்க நீங்க தானே? ஆமா சார், சக்தியோட ஹஸ்பண்ட் தான் நான். ஆக்சுவலி இப்படி நான் உங்ககிட்ட வந்து பேசக்கூடாது. நானும் காரைக்குடி தான். ஓ, உங்ககிட்ட நான் பர்சனலா பேச வந்தேன். சார், அவங்க இன்டர்வியூல இருந்து பாதியில எழுந்து போயிட்டாங்க சார். சார், நீங்க யார சொல்றீங்க? சக்தியவா? ஆமா சார், உடனே ஃபோன் பண்ணி எப்படியாவது அவங்கள வர சொல்லுங்க சார். அவங்க அட்டென்ட் பண்ணா இன்டர்வியூல கண்டிப்பா பாஸ் ஆயிடுவாங்க. ஷீ இஸ் வெரி ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட். நான் சொன்னதெல்லாம் யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க சார். அவங்கள உடனே வர சொல்லுங்க. சக்தி போன் எங்க? சக்தி போன்ல இருந்து போன் வருது. ஹலோ, ஏன் வெற்றி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? எங்க அம்மா காணுங்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து நீ மறைச்சிட்டல. ஏய் லூசு, முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு. ஏய் இங்க வா, இங்க வந்து இன்டர்வியூ முடி. உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம் வெற்றி. எனக்கு இன்டர்வியூ எல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். ஏய் சொல்றத கேள்றி, உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல. போய் சொல்லாத வெற்றி. நான் கலெக்டர் ஆகணும்னு நீ ஆசைப்படுறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா எங்க அம்மாவை எழுந்துட்டு தான் நான் கலெக்டர் ஆகணும்னா அப்படிப்பட்ட பதவியே எனக்கு தேவையில்லை. ஏய் அவசரப்படாத சக்தி, ஆத்திரப்படாத. இந்த அவசரமும் ஆத்திரமும் தான் உனக்கு எதிரின்னு சொல்லியிருக்கேன். இங்க பாரு, முதல்ல நான் சொல்றத மெதுவா கேளு. உங்க அம்மா உனக்காக. நீ எதுவுமே பேசாத வெற்றி. நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும். நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? அம்மா போன் பண்ணாங்களான்னு கேட்டேன்ல, நீ என்ன சொன்ன? அம்மா என்கிட்ட பேசினாங்கன்னு சொன்னல. உண்மையை சொல்லு வெற்றி, அம்மா உன்கிட்ட பேசினாங்களா? நீ சத்தியம் பண்ணு, நான் உடனே கிளம்பி இன்டர்வியூக்கு வரேன். ஆமாண்டி, போய் தான் சொன்னேன். உங்க அம்மா என்கிட்ட பேசல. இப்ப என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? நீ என்கிட்ட போய் சொல்லுவ, அப்புறம் நான் ஆத்திரப்படுறேன் அவசரப்படுறேன்னு நீ ஏன் மேலே குத்தம் சொல்லு. சக்தி, அவனை கெஞ்சி கேட்கிறேன் சக்தி, சொல்றத மட்டும் கேளு. சக்தி, சக்தி, சக்தி. அம்மா, இப்ப அவ எங்க இருக்கா? அவ இப்ப எங்க இருக்கான்னு வேற தெரியலையே. என்ன வேணும் வெற்றி? ஏன் போன் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏய், இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு போலாம்ல. நான் ஊருக்கு போறேன். ஏய், நீ என்ன லூசாடி? வந்து இன்டர்வியூ முடிச்சிட்டு போக வேண்டியதானே? இது சொல்லதான் நீ போன் பண்ணியா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட வெற்றி. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்னு. ஏய், உங்க அம்மாவுக்கு நிஜமாவே ஒண்ணும் ஆகல, அவங்க நல்லா இருக்காங்கடி. நீ போய் சொல்லாத வெற்றி. யமுனா கழுது பேசினது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு.
அம்மா நல்லா இருந்தாங்கன்னா ஏன் அவ இப்படி அழ போறா? ஏய் சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உங்க அம்மாக்கு ஒண்ணும் இல்ல. வெற்றி, நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எப்படியாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வச்சு ஐஏஎஸ் ஆகணுங்கிறது தானே. எங்க அம்மாவை காணனதுக்கு அப்புறம் அங்க உட்காரவே முடியல. ஏய், நான் உன் கால்ல விழுந்து கேக்குறேன்டி, இந்த இன்டர்வியூ மட்டும் முடிச்சிட்டு போயிடலாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், நான் உன் கால்ல விழுந்து கேக்குறேன். எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். இனிமே நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. ஏய் ஏய் ஏய், ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. அழாத யமுனா. இல்ல கார்த்திக், நான் பண்ண தப்புனாலதான் எல்லாம். ஐயோ யமுனா, என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அம்மா வந்துருவாங்க. பேசினா முதல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லுவான். ஆனா இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல என்னால இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவே முடியாது. இதுக்கு ஒரே வழி போனை ஆஃப் பண்றதுதான். சாரி வெற்றி. சக்தி, அக்கா என்னாச்சுக்கா? ஏன் அழற? சொல்லக்கா. அம்மாவை இன்னும் காணுண்டி. போன அன்னைக்கு வீட்டை விட்டு போனவங்க தான் எங்க போனாங்கன்னே தெரியல. அக்கா நீ அழதக்கா, நான் வந்துட்டேன்ல, பாத்துக்கலாம். ஏய் சக்தி, இன்டர்வியூல நல்லபடியா முடிஞ்சுதா? ஐயோ அக்கா, அதெல்லாம் விடுக்கா. முதல்ல அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாக்கா. சக்தி, ஒரு நிமிஷம். இன்டர்வியூ என்னாச்சு? அது கார்த்திக் சார், இப்போ அதெல்லாம் பேச வேண்டாம். முதல்ல அம்மா முக்கியம். வாங்க போலாம். இரு, முதல்ல இன்டர்வியூ என்னாச்சுன்னு சொல்லு. கார்த்திக் கேட்டுட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு போற. இல்ல சக்தி, முதல்ல இன்டர்வியூ என்னாச்சுன்னு சொல்லு. யமுனா ஃபோன் பண்ணதும் நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம வந்துட்டல. ஹே சக்தி, என்ன ஆச்சு சொல்லு. இல்லக்கா, அது இல்ல, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2 நாளா எல்லாமே தப்பா தான் நடக்குது. இப்ப நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? இன்டர்வியூ நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே, சொல்லுடி. அப்படியே அரஞ்சனா. வெற்றி, என்ன பண்றீங்க? ச்சே, என்னங்க இவெல்லாம்? எனக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. என்ன வெற்றி, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஓ, இன்னும் மேட விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா? ஏய், சொல்லேண்டி எல்லாத்தையும். எப்பா, இவ எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? இத சொல்றதுல உனக்கு என்ன கூச்சம்? உன் பெருமையை கேட்டு ஊரே பேசட்டும். வெற்றி, உனக்கு சீரியஸ்னஸ் புரியல. எல்லாத்தையுமே நீ ஈஸியா எடுத்துக்கிற. முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கோ. இல்லனா என்ன என்ன? ஓ, என் விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்ல போறியா? வெற்றி, ஒரு நிமிஷம். என்னாச்சு இப்படி 2 பேரும் சண்டை போடுறீங்க? என்ன ஆச்சா? தோ நிக்கிறாளே இவ, இன்டர்வியூல இருந்து பாதியில எந்திரிச்சு வந்திருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம காரை பிடிச்சு வந்திருக்கா.
இன்டர்வியூ எடுத்தவரு என்கிட்ட வந்து புலம்பிட்டு போறாரு. அட்டெண்ட் பண்ணியிருந்தா நிச்சயமா கலெக்டர் ஆயிருப்பான்னு சொல்றாரு. தோ எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் சக்தியா வந்து நிக்கிறா. வெற்றி, உனக்கு புரியல வெற்றி. எனக்கு அம்மா தான் முக்கியம். யமுனாக்கா, முதல்ல போய் அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி பார்க்கலாம். வாங்கக்கா. ஏய், ஓங்கி ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் கிறுக்கி கிறுக்கி. ஏய், இந்நேரம் நீ கலெக்டரா வந்து இறங்கி இருக்க வேண்டியவடி. இந்த ஊரே மாலை போட்டு உன்னை கொண்டாடி இருக்குண்டி. லூசு பைத்தியக்காரி. அப்படி என்னதான் உனக்கு அவசரம்? எல்லாத்துலயும் உனக்கு பிடிவாதம் இல்ல? ஏய், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரே நாள் சர்டிபிகேட்லாம் வாங்கணும். அதெல்லாம் எதுக்கு? தோ இப்படி பாதையில ஓடி வந்து அதுக்கா? இப்ப உங்க அம்மா வந்து கேட்பாங்களே, என் பொண்ணு என்ன ஆனா என்ன ஆனான்னு. இப்ப என்ன பதில் சொல்லுவ அதுக்கு? சொல்லுடி, என்ன பதில் சொல்லுவ? சக்தி பண்ணது எனக்கே அதிர்ச்சியா இருக்கு வெற்றி. அவ பண்ணது சரின்னு சொல்லலாம். இங்க அம்மாவை காணும். அந்த பயத்துல தான் அவ அப்படி வந்துட்டு இருப்பா. ஏங்க, உங்க அம்மா காணோம்னு யாருங்க சொன்னா? அந்த புஷ்பா சொன்னாளா? இல்ல, நீங்க போனதுல இருந்தே அம்மா வீட்டுக்கு வரவே இல்ல. ஐயோ யமுனா, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க அம்மா காணலாம் போகலைங்க. கோவில்ல மௌன விரதம் எடுத்துட்டு இருக்காங்க. கோவில்லையா? என்ன சொல்றீங்க வெற்றி? உங்களுக்கு நான் எத்தனை தடவை போன் பண்ணேன், எடுத்திருக்கலாம்ல? நான் போனை எடுத்திருந்தா அம்மா காணுங்கிற விஷயம் சக்திக்கு தெரிஞ்சிருந்தா நான் பயந்துட்டு போன் எடுக்கல வெற்றி. இதெல்லாம் தான் புஷ்பா பிளான் பண்ணி பண்ணிருக்கா. நீங்க போன் பண்ணா நான் எடுக்க கூடாது, நான் போன் பண்ணா நீங்க எடுக்க கூடாது, தடுக்கிறதுக்குன்னே அவ பிளான் பண்ணிருக்கா. எல்லாரையும் ஒரே நேரத்துல சுத்த விட்டுருக்கா பாருங்க. ஆனா உங்க அப்பா எல்லாத்தையும் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு. என்ன நடந்ததுன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நானும் சக்தியும் போனதுக்கு அப்புறம் புஷ்பா இங்க வந்து உங்க அம்மாவை வம்பெழுத்து இருக்கா. கோவத்துல உங்க அம்மா சக்தி கலெக்டர் ஆகிற வரைக்கும் கோவில்ல போய் மௌன விரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த புஷ்பா இருக்கால, கரெக்டா இதை யூஸ் பண்ணி ஊர் ஃபுல்லா மீனாட்சி அம்மாவை காணோம்னு சொல்லிட்டு பரப்பி விட்டா. நீங்களும் அதை நம்பிட்டீங்க. இவ என்னடானா அம்மா கிட்ட பேசிய தீர்வன்றா. சரி, இன்டர்வியூ போறவகிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சா அனுப்பிச்சேன். இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். இவ என்னடானா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம காரை பிடிச்சு நேரம் இங்க வந்து நிக்கிறா. ஏய், நீ போன் பண்ணா எடுத்தியாடி? பேச விட மாட்டா போன் பண்ணா. என்ன வெற்றி சொல்ற? ஏன் வெற்றி இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? ஏய், பேசாம போயிரு. ஏண்டி சொல்றவன சொல்ல விட்டியா நீ? அப்போ அம்மா கோயில தான் இருக்காங்களா? அம்மாக்கு எதுவும் ஆகல வெற்றி? ஏய், இவ்வளவு தூரம் சொல்லி நீ நம்பல இல்ல? உனக்கு என்ன எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும் அதானே? வா, நானே காமிக்கிறேன். உங்க அம்மா எங்க இருக்காங்க நானே காமிக்கிறேன். வா வெற்றி. ஏய், வாடி. வெற்றி, வாங்க. போங்க, உங்க அம்மா இந்த கோயில தான் இருப்பாங்க, போய் பாருங்க. வா. எல்லா இடத்துலயும் தேடணும். இந்த கோவில்ல மட்டும் தேடாம விட்டுட்டோம் கார்த்திக். யமுனா, அம்மா இந்த கோயிலுக்கு தான் வருவாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. உனக்கு உயிர் வந்துருச்சு. ஆனா நீ கலெக்டரா வரல, சாதாரண சக்தியா வந்திருக்கேன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சது. வேணாண்டி, என்ன மேற்கொண்டு எதுவும் பேச வச்சிடாத. வெற்றி, கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. நான் இன்டர்வியூக்கு உள்ள போற நேரத்துல அப்போ நான் அம்மாவை காணோன்னு கேள்விப்பட்டோம். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சக்தி, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
சரி சக்தி, வெற்றிக்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் அம்மா கிட்ட பேசு. யமுனா, நீயும் போ. ஏய், கூப்பிடுறீ. அம்மா, சக்தி, சக்தி வந்துட்டியாமா? இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சுதா? நீ நாளைக்கு தான் வருவேன்னு நான் நினைச்சேன். இன்னைக்கே வந்துட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சக்தி, நீ கலெக்டர் ஆயிடுவல்ல? இன்டர்வியூ நல்லா பண்ணிருக்கல்ல? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ச்சே, நான் பாரு உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ தான் பிரமாதமா பண்ணிருப்பியே. நீ கலெக்டர் ஆயிடுவ. பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? சரி சொல்லு, என்னாச்சு?